இந்த பிளவு வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி தொய்வு வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. திராவிட கட்சிகளில் திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய கட்சி, அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இப்போ வந்து தாவேகா வந்து அதற்கு ஈடாக வந்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டர். நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த ட்ரெண்டை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த தொய்வு இருக்கு இல்லையா, இந்த தொய்வு திரும்ப சரி செய்யப்பட்ட பிறகு இந்த திராவிட கட்சிகள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதாவது பொதுக்குழுவிற்கும் செயற்குழுவிற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பொதுக்குழுவில் வந்து மொத்தமாக செயற்குழு என்ன சொன்னாங்களோ அதை வந்து இவங்க வந்து முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சு பண்ணிடுவாங்க. ஆனால் செயற்குழுவில் இருக்கிறவங்க வந்து அதனை வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்கல்ல, அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அதில் கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த கருத்து வேறுபாடுகள்னால டிலே ஆகி யாருக்கு நம்ம ஆதரவு தருவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஆதரவு தர வேண்டாம் அப்படின்னும், இன்னொரு பக்கம் ஆதரவு தரலாம் என்றும் இருந்திருக்கலாம். அப்படி இருந்ததுனால அவங்களுடைய கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுக்கலாம். அப்போது இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? வேலுமணி அவர்கள் வந்து அவங்க வந்து நிலைப்பாடு என்னென்னா, நம்ம வந்து தாவேகாக்கு ஆதரவு தர வேண்டும் என்று. இந்த குழு வந்து ஒரு வேளை அவங்க வந்து இதுக்கு ஆமோதிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ இவங்க வந்து 30 பேர் சேர்ந்து, ஆனால் இவங்க வந்து வெளியிலேருந்து தான் ஆதரவு தருவாங்களா அல்லது கட்சியில் ஆட்சியில் வந்து இடம் பெறணும்னு ஆதரவு தருவாங்களாங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. அதை வந்து முடிவு பண்ணி இவங்க சொன்னால் கூட அதை முதலமைச்சர் விஜய் வந்து ஏற்றுக்கணும் இல்லையா? ஆமாம். ஏன்னா தாவேகாக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். இவங்க மெஜாரிட்டி வருது அப்படின்னா எடப்பாடி அவர்களை ஓரம் கட்டிவிட்டு இவங்க கட்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்சியிலேயே வந்து ஒரு பயிலாக இருக்குது. அதாவதுன்னா மெஜாரிட்டி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து பொதுச் செயலாளரை இது பண்ணுவாங்க. ஆமாம். அதனால் வந்து ஏற்கனவே இந்த பொதுச் செயலாளர் வந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து கட்சியுடைய பயிலாசை பொறுத்து. இப்போ இந்த மாதிரி மெஜாரிட்டியாவது வரும்பொழுது தகுதி நீக்கம் செய்தாலுமே அவங்க வந்து அதை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி பொதுக்குழுவில் பண்ணிட்டாங்க அப்படின்னா தலைமை மாறிடும் ஆட்டோமேட்டிக். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஸ்ரீதர் நாராயணன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 தமிழக வெற்றி கழகம் இப்போது ஆட்சி அமைச்சிருக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில். இந்த கட்சிக்கு பெரும்பான்மை 118 கிடைக்கல, 108 தான் கிடைச்சது. பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திமுக கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் அழைத்து வந்து இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை இப்போது அதிமுக 2 பிளவாகி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் இன்னொரு பக்கம் வேலுமணி தலைமையிலுமாக 2 அணிகள் இருக்கிறது. இதில் வேலுமணி தலைமையில் 30 எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு தருவதாக பார்க்க முடிஞ்சது. பூங்கொத்தெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. ஸோ இப்போ அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குது. இது எதை நோக்கி போகும்? இந்த பிளவு வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படக்கூடியது தான். இது வந்து உங்களுக்கே தெரியும். நம்முடைய புரட்சித் தலைவர் அவர் இறந்த பொழுது கட்சியில் வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டது. அப்போ 2 பிரிவு, அதுபடி ஜானகி பிரிவு உண்டு, ஜெயலலிதா பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவு இருந்தது. சேவல் இது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தொய்வு வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த தாவேகா அரசு வந்து யாருமே எந்த அரசியல் தலைவர்களுமே வந்து எதிர்பார்க்கல, இது உண்மை. ஆனால் அவங்க இப்போ அதை வந்து இப்போ பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா, இந்த பிளவுபட்டது வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. திராவிட கட்சிகளில் திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய கட்சி, அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இப்போ வந்து தாவேகா வந்து அதற்கு ஈடாக வந்திருக்கிறது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொய்வு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஏன்னா முன்னாடி எப்படி பாருங்கள், ஜானகி அவங்க கட்சி வந்து போயிட்டு பிரிவு வந்து போய் திரும்ப ஜெயலலிதா அம்மா வந்து அதை பிடிச்சி ஆட்சி பிடிச்சாங்க. இது மாதிரி வந்து திராவிட கட்சிகளுக்கு 2த்துக்குமே, திமுகவுக்கும் அதே மாதிரி ஏற்பட்டிருக்கிறது, அதிமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து பிரசிடென்ட் ரூலில் வந்து ஜனாதிபதி ஆட்சி ஒரு 5-6 தடவை வந்து அதுலேயும் அவங்க வந்து தொய்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து வந்திருக்காங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆகவே இந்த தொய்வு அப்படிங்கிறது வந்து நிரந்தரமானது அல்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். ஏன்னா இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த தொய்வு வந்து சரி செய்யப்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், இப்போ எப்படின்னா நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டர். நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த ட்ரெண்டை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிட்டார்.
காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, பழைய டைரக்டர் இருக்காங்க இல்லையா? அதாவது இயக்குனர்கள், திரைப்பட இயக்குனர்கள் இப்போ யாராவது படம் எடுக்கிறாங்களா? படம் எடுத்தா அது வந்து ஓடாது. ஏன்னா காரணம் என்னன்னா, அவங்களுடைய தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். அவங்களுடைய வேவ் லென்த் டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட வேவ் லென்த் டிஃப்ரெண்ட். அந்த வேவ் லென்த் தெரிஞ்சவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அதனால தான் அவரால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதாவது மக்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்கிட்டேருந்து, அதை வந்து தெளிவாக அவர் தெரிஞ்சுட்டதுனால இப்போ வந்து அவர் இவ்வளோ மெஜாரிட்டியில் 108 இடம் பிடிச்சி வந்துட்டார். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் வந்ததுனால ஆதரவு தெரிவித்து இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு. இது நிரந்தரமாக 5 வருஷம் நிச்சயமாக நல்லாட்சி கொடுப்பார். அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போது இந்த தொய்வு இருக்கு இல்லையா, இந்த தொய்வு திரும்ப சரி செய்யப்பட்ட பிறகு இந்த திராவிட கட்சிகள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால்தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து இளைஞர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்களுடைய எண்ணங்கள் வேறையாக இருக்குது, அதற்கு முந்தைய ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு வேறையாக இருக்குது. இது ரெண்டுமே மேட்ச் ஆகிறது கிடையாது. அதனால் என்னென்னா, முதியவர்களும் இளையவர்களுக்கு வழிவிட்டு நாம் வந்து அதை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திக்கணும். இது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண முதியவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஓகே சார். இப்போ அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக இருக்கார். இப்போ அவரை எதிர்த்து விட்டு இவங்க எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் இவங்கெல்லாம் ஒரு அணியாக வர்றாங்க அப்படின்னா, இவங்களை தெரிஞ்ச இதுக்கப்புறம் விஜய் தான் அதிமுகன்ற கட்சி ஒன்றும் இல்லை அப்படின்னா தொடர்ந்து தோல்விகள் எப்படி வந்துச்சுட்டு வருது. இதுக்கப்புறம் விஜய் தான் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போகிறாரு. ஸோ நம்ம தாவேக்கா பக்கம் போகிறது தான் சிறந்ததுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டுறாங்களா? இவங்க 3 பேர் தனியாக வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அதிமுக 2ஆக உடையுது அப்படின்னா இந்த அதிமுக நிலைக்குமா சார்? அதாவது என்னென்னா, இது வந்து கட்சி ரீதியாக அவங்க வந்து இப்போது யாருக்கு ஆதரவு தர்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாச்சு. உங்களுக்கே தெரியும். ஆமாம். ஏன்னா ஒரு 3-4 முறை வந்து ஆளுநரை போய் சந்திச்சார் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போ வந்து ஒரு தீர்வு கிடைக்காம இருந்தது. எந்த கட்சி வந்து நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ட்டு. அதில் காங்கிரஸ் வந்து முன்னாடி வந்துட்டாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ் வருவதற்கு முன்னால் எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுடைய இவங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு அந்த குழுவை வந்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆலோசனைகள் அந்த இதெல்லாம் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும்ல, இது ரொம்ப குவைட் நேச்சுரல். ஒரு அதாவது பொதுக்குழு இருக்கும், செயற்குழு இருக்கும், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பொதுக்குழுவில் வந்து மொத்தமாக செயற்குழு என்ன சொன்னாங்களோ அதை வந்து இவங்க வந்து முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சு பண்ணிடுவாங்க. ஆனால் செயற்குழுவில் இருக்கிறவங்க வந்து அதனை வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்கல்ல, அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அதில் கருத்து வேறுபாடுகள் வரும். அந்த கருத்து வேறுபாடுகள்னால டிலே ஆகி யாருக்கு நம்ம ஆதரவு தருவது அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஆதரவு தர வேண்டாம் அப்படின்னும், இன்னொரு பக்கம் ஆதரவு தரலாம் என்றும் இருந்திருக்கலாம். அப்படி இருந்ததுனால அவங்களுடைய கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து என்னென்னா, மற்ற கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைஞ்சு போச்சு. அப்போது இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? வேலுமணி அவர்கள் வந்து அவங்க வந்து நிலைப்பாடு என்னென்னா, நம்ம வந்து தாவேக்காக்கு ஆதரவு தர வேண்டும் என்று. இந்த குழு வந்து ஒரு வேளை அவங்க வந்து இதுக்கு ஆமோதிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால இப்போ அவங்க ஆதரவு தர்றது அப்படிங்கிறதுனால இது வந்து 2ஆக பிளந்திருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிதுன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிச்சு. அதாவது எதனால் இப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சதுன்னா ஒருவேளை திரும்பவும் எல்லாருமே ஒன்றா சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து அதிமுக வந்து மொத்தமாக உடையும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அதிமுக வந்து பெரிய கட்சி. வரக்கூடிய விமர்சனங்கள் எப்படி வருது அப்படின்னா, இவங்க 30 பேர் எதுக்காக போறாங்க அப்படின்னா அமைச்சரவையில் இடம் கேட்கறதாகவும், ஒரு 5 அமைச்சரவையும் கொடுக்கணும் தாவேக்கா சைடுல இருந்து அப்படின்னு இப்படி ஒரு வேலை நடந்தால் விஜய், ஏன்னா ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் இருக்குது, உள்ள காங்கிரஸ் இருக்குது, படுத்து விசிகா உள்ளே வந்துருச்சு ஆதரவுக்கு, முஸ்லீம் லீக் யூனியன் உள்ளே வந்திருக்கு, இப்போ இவங்களும் ஆதரவுனா அமைச்சரவைகள் எல்லாம் இவங்ககிட்டே கொடுத்துட்டு இருந்தால் இதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண முடியாது? பவர் செக்டார்னு சொன்னது இது வேல்யூ இல்லாமல் போய்டும்ல. இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தாவேக்கா வந்து அதாவது ரொம்ப லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு 108 இடம் எடுத்திருக்கு. மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 120 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஒரு 30 பேர் சேர்ந்து, ஆனால் இவங்க வந்து வெளியிலேருந்து தான் ஆதரவு தருவாங்களா அல்லது கட்சியில் ஆட்சியில் வந்து இடம் பெறணும்னு ஆதரவு தருவாங்களாங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. அதை வந்து முடிவு பண்ணி இவங்க சொன்னால் கூட அதை முதலமைச்சர் விஜய் வந்து ஏற்றுக்கணும் இல்லையா? ஏன்னா தாவேக்காக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அவங்களுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, கட்சியோட பாலிசிஸு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா முதல் நாள்லேயே அவர் என்ன சொன்னார், எல்லோரும் வந்து நேர்மையாக இருக்கணும், எல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும், எந்த விஷயம் இப்போ மனசில் வச்சுருந்தா கூட நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது முந்தைய அரசியலுக்கு புதிதாக இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், மக்களுக்கு பொதுமக்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும்.
ஆக இந்த மாதிரி ஒரு கட்டளைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு வந்து கட்டுக்கோப்புக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற சமயத்தில் மற்ற கட்சிகள் வந்து இவருடைய தாவேக்காவை பேரை கெடுத்துடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவர் சிந்தித்தாரே ஆனால் வெளியிலேருந்து தான் அவங்க ஆதரவு தருவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் முடிவெடுக்கணும். இது வந்து யாருமே நம்ம முடிவெடுக்க முடியாது. அந்த ஆதரவு தரக்கூடிய எம்எல்ஏக்களும் முடிவெடுக்க முடியாது. அவர் தான் அது முடிவெடுக்கணும். ஆனால் அவர் பார்த்து நல்ல முடிவாக எடுப்பார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த அரசியல் அனுபவம் புதிதாக இருந்தாலும் ஆழமான அரசியல் தெரிவு இருக்கிறது. ஓகே சார், நான் எதற்காக திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்படின்னா, இப்போ திமுக விசஸ் தாவேக்கன்ற மாதிரி தான் வந்துச்சுன்னா அதிமுக சீன்லேயே உள்ள வரல. காரணம், திமுகவினர் பதவி பிரமாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உளமாற அப்படின்னு சொல்லி எல்லாம் பதவி பிரமாணம் பண்ணாங்க. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிமுக கடவுள் ஆணையாக அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்போ அதே இதை தாவேக்கா கையில் எடுத்துருச்சு. எல்லாருமே கடவுள் ஆணைக்கு பொதுவாக நாங்கள் பணியாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க உளமாற, ஏன்னா திராவிட கொள்கையை அவங்க பெரியார் சேர்த்தாங்க, இவங்க கடவுள் ஆணைக்கிறேங்கன்ற மாதிரி. இப்போ இது ஒரு கிளாஸ் ஆகுமா ஆகாதா சார்? இப்போ அதிமுக இடத்துக்கு தாவேக்கா வந்துருச்சு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது இந்த வார்த்தைகள் வந்து சொல்கிறதுல வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரை பொறுத்தது. சில பேர் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து இயற்கை மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. இப்போ வந்து திமுக வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் இயற்கை தான். அதாவது ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி வந்து இயற்கை. அதைத்தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். நம்ம வந்து அந்த இயற்கையை வந்து உருவங்களாக பண்ணுறதுனால நம்ம கடவுள் சொல்லிட்டு பண்ணுறோம். அதுக்கு உளமாற பண்ணுறதும் நம்ம உள்ளுக்குள்ளே கடவுள் தான் இருக்கார். ஸோ நம்ம ஹிருதயத்தில் கடவுள் இருக்கும்போது உளமாறன்னு சொன்னாலும் கடவுளை சொல்கிற மாதிரி தான். அதனால் நீங்கள் இயற்கையை சொன்னாலும் சரி, கடவுளை சொன்னாலும் சரி, உளமாறன்னு சொன்னாலும் அது கடவுளை தான் குறிக்குது. அதனால் வந்து அந்த இயற்கை, அதாவது இவங்க சொல்கிறது இயற்கை, கடவுள். ஸோ எல்லாமே ஒரு சக்தி தான். அதனால் வந்து அதில் வந்து ஒரு வேறுபாடு இருக்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. இவங்க காங்கிரஸ் போனதுனாலையும் அல்லது இவங்க டிஎம்கேயோட இருக்கனாலையும் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. அவரவர் விருப்பம். இப்போ இது நாள் வரை மக்கள் மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, மாற்றம் வேண்டும். ஆனால் இது நாள் வரை தலைவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் வரும். நல்லதும் செஞ்சிருப்பாங்க, கெட்டதும் செஞ்சிருப்பாங்க. குறிப்பாக அதிமுகவின் சாதனைகள் எண்ணற்றவை. அதிலையும் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அம்மையார் செஞ்ச சாதனைகள் நிறையா இருக்கிறது. அவங்க செய்த சாதனையின் வெளிப்பாடாக அதிமுகவை மக்கள் இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான அந்த கட்சியை பார்க்கலையோ? ஏன்னா முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னா அந்த அம்மா உணவகம் தான். அது பல பேர் பசியை ஆற்றி இருக்கு. ஆனால் அது திமுக ஆட்சியில் சரியாக பராமரிக்கப்படலை. இப்போ இந்த தாவேக்கா ஆட்சியில் அது சரியாக பராமரிக்கப்படுமா? அதே பெயர் சூட்டப்பட்டிருக்குமா? திமுகவில் சரியாக பராமரிக்கலனாலும் அம்மா உணவகம் தான் பெயர் இருந்தது. இப்போ தாவேக்கா ஆட்சியில் விஜய் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் மனதை கவர்ற மாதிரி இருக்கணும். அப்போ அது அதிமுக இருக்கக்கூடிய விரும்பணும் அப்படின்னா இவர் அதை திரும்ப கையில் எடுப்பாரா விஜய்? அதாவது இது வந்து ரொம்ப அருமையான கேள்வி. என்னென்னா, எந்த ஒரு அரசு வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டங்கள் வந்து இப்போ ஒரு 100 திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு 50 திட்டம் கண்டிப்பாக வேணும். இது வந்து எல்லா மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த திட்டத்தை மாற்றக்கூடாது அடுத்த அரசு வந்து. ஏன்னா அதை வந்து ஒரு ஆர்டினன்ஸ் மாதிரி பண்ணி கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா அம்மா உணவகம் அப்படிங்கிறது வந்து ஏழை உழைப்பாளிகள், வண்டி இருக்கிறவங்க, பெட்டிக்கடை வச்சுருக்கவங்க, அப்புறம் ரோட்டில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கவங்க, அவங்களாம் வந்து பணம் இல்லாமல் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குறைந்த விலையில் வந்து உணவு தர்றது வந்து ஒரு பெரிய நல்ல திட்டம். அதே மாதிரி திமுக அரசில் கொண்டு வந்த உழவர் சந்தை மிக அருமையான திட்டம். இதுவும் மிக அருமையான திட்டம், அதுவும் மிக அருமையான திட்டம். ஆனால் ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும்பொழுது சில திட்டங்கள் எல்லாம் வந்து சரியாக பராமரிக்கப்படுறதில்ல, இல்லைன்னா அதை அப்படியே வந்து மூடிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனால் இப்போ ட்ரெண்ட் செட்டராக நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் வந்து நிறுத்தி விடாமல் தொடர்வார் என்பது நிச்சயம். ஆனால் திமுக ஆட்சியில் அம்மா உணவகத்தை வந்து முழுமையாக மூடவில்லை, அதை நான் அப்படி சொல்ல மாட்டேன். இருந்தது, ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்தது. அப்படி இல்லாமல் புதுமையாக வரக்கூடிய முதலமைச்சர்கள் கூட என்ன பண்ணணும்னா அந்த திட்டங்களெல்லாம் பார்த்து அது இதில் எந்தெந்த திட்டம் வந்து நல்ல திட்டம் அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு யார் வந்தாலும் அதை மாற்ற முடியாது. அது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு போய் சேர்ந்து, மக்களுக்காக தானே, கட்சிக்காக கிடையாது, அல்லது அரசியல் தலைவர்களுக்காக கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதுக்கு முன்னோடி யார்? காமராஜர். ஸோ காமராஜர் தான் என்ன பண்ணார், பள்ளி வந்து நிறைய திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்விச்சாலைகளை வந்து அவர் இது பண்ணார். கல்விச்சாலைகள் மட்டும் திறந்தால் போருமா? குழந்தைகள், ஏழை குழந்தைகள், அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பாடம் கற்றுக் கொடுக்கும்போது உணவு என்ன பண்ணுறது? அப்போ அவர் ஆரம்பித்தது அதை விரிவாக்கம் பண்ணி வந்து முதலமைச்சர் உணவு திட்டம்னு கொண்டு வந்தது நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மா ஒருபடி மேலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா,
எத்தனையோ பேர் வந்து கோவில்களுக்கு அருகாமையில், கோவில்களுக்கு பக்கத்தில் வந்து சாப்பாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து உணவளித்தால் அது பிரசாதம் ஆயிடுது. இது வந்து ஒரு தத்துவம். அதாவது நீங்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம சாதாரணமாக உணவு சாப்பிட்றதும், அதை ஒரு கோவிலில் வந்து அதை வந்து பெருமாளோ அல்லது எந்த அம்பாளோ அது வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடும்பொழுது அது பிரசாதமாகிறது. சாதம் பிரசாதமாகிறது. அப்போ பிரசாதம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து மதிப்பு ஜாஸ்தி. அதனுடைய தன்மையே மாறிவிடும். இது வந்து சயின்டிஃபிக்கலி இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்டு. அப்போ வந்து அந்த உணவு வந்து எல்லாருக்கும் போகிறபொழுது நன்மை அளிக்கும். வெளியில் வந்து ஒரு மண்டபத்தில் போடுறத விட இது வந்து பண்ணியிருக்கலாம். வெளியில் வந்து தமிழக அரசின் சார்பாக மண்டபம் கட்டி போட்டு ஒரு இடத்துல கட்டி அங்கே சாப்பாடு போட்டுடலாம். அது நேதி இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கணும்? உயர்ந்ததாக கிடைக்க வேண்டும். அதனால் இந்த அம்மா உணவகம் வந்து அருமையான திட்டம். இதை வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மாற்றாமல் அதே செயல்பாடோடு சுறுசுறுப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். உழவர் சந்தையும் அதே போல் தான். உழவர் சந்தையும் மீண்டும் திறந்து அந்த உழவர் சந்தையில் வந்து ஏன்னா உழவர்கள் பாவம், அவங்க வந்து காய்கறிகளெல்லாம் போட்டு கீரையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அங்கே வந்து விற்கும்போது மானியத்தோடு விற்கிறதுக்கு அரசு வந்து உதவி பண்ணுது. அப்போ யாருக்கு அது நல்லது? உழவர்களுக்கு பணம் கிடைச்சிருது, அவங்க என்ன தேவையோ அவங்களுக்கு கிடைச்சிருது, மக்களுக்கு குறைவான விலையில் கிடைக்குது. இதுக்கு அரசு மானியத்தில் கொடுக்குது. அப்போ இந்த மானியத்தில் கொடுக்கும்பொழுது எப்படி வந்து வரிகளை, அதாவது எப்படின்னா அந்த காலத்தில் வந்து பண்ட பரிமாற்ற முறை இருந்த மாதிரி அரசு வந்து வரி விதிக்கிறது. அந்த வரிகள்லேருந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அப்போ மக்களுக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி மானியங்கள் மூலமாக கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். இதுதான் வந்து உண்மையான ஒரு அரசாட்சி. இந்த ஆட்சியை வந்து அந்த காலத்து அரசர்கள் வந்து அப்படியே கடைப்பிடிச்சு வந்தாங்க. ஆனால் இப்போ ஜனநாயக நாட்டில் வந்து முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதை நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து நல்ல குணம் இருக்கிறது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா, கலைஞர் போன்ற பெரிய பெரிய தலைவர்களுடைய நல்ல எண்ணங்கள், குணம் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள் என்று தான் நான் சொல்வேன். ஓகே சார். சார், முன்னிருந்த ஆட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய நிலங்களில் இந்த மீத்தேன் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. மிகப்பெரிய விமர்சனங்கள், மக்கள் போராட்டங்கள்லாம் வெகுண்டு எழுந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்போது புதிதாக தாவேகா வந்திருக்கிறது. மீண்டும் அதே போல் இந்த மீத்தேன் போன்ற திட்டங்கள் வர வாய்ப்பு இருக்கா? அதற்கு இசைவு கொடுத்து விடுவாங்களா இந்த ஆட்சியில்? இது வந்து அதிமுக எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில் அவர் வந்து ஒரு விவசாயி. அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில், ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கிளை செயலாளராக இருந்து இணைச் செயலாளர் அந்த மாதிரிலாம் வந்து பதவிக்கு வந்துட்டு அவர் வந்து முதலமைச்சர் வரைக்கும் வந்தார். இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். இப்போது இந்த முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இப்போ இருக்கும் எடப்பாடியார் அவர்கள் மீத்தேன் வந்து அங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு இருக்கும்பொழுது அதனை வந்து நம்ம மத்திய அரசுக்கு சொல்லி மத்திய அரசு வந்து அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் விவசாயிகள் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஏரியா இருந்தது காவேரி கரையில். அப்போது அதை வந்து போராடி காவேரி வேளாண் மண்டலமாக மாற்றி அதை வந்து ஒரு அரசாணையை பிறப்பிக்க வச்சு அதை வந்து யாருமே அங்கே வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாணையை அவர் ஏற்படுத்திட்டார். அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் விவசாயிகள் நேரடியாகவே பயன்பெற்றனர் இந்த இதனால். ஆனால் இப்போ வந்து வேர்ல்டு வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வந்து தட்டுப்பாடுகள் ஏற்படுகிறது. ஒரு பக்கம் போர்னால் வருது, ஒரு பக்கம் கிழந்து எவ்வளோ தான் எடுத்துகிட்டு இருக்க முடியும் பூமியிலேருந்து. அப்போது மாற்று எனர்ஜி வந்து நமக்கு வேணும், மாற்று சக்தி வேணும். அந்த மாற்று சக்திக்கு இப்போ நிறைய வந்து சோலார் இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வந்திருக்கு, எல்லாம் வந்துருக்கு. அதை மாதிரி பண்ணணுமே தவிர மீண்டும் நம்ம வந்து நிலத்தடியில் போய் இந்த மாதிரி மீத்தேன் எடுத்து இதெல்லாம் பண்ணும்பொழுது திரும்பவும் அந்த ப்ராப்ளம் தான் வரும். அதனால் அது வேளாண் மண்டலமாக உருவாக்கப்பட்டது உண்மையிலே நல்ல விஷயம். ஆனால் தாவேகா அரசு தலைமையிலான முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கும் வந்து இதை பற்றின ஒரு தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கும். நிச்சயமாக அது வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து பண்ணுனா விவசாயிகளுக்கு தான் பாவம். ஏன்னா விவசாயிகளோட வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டாக பாதிப்பு இருக்கும். அதனால் அவர் கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஓகே அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். நான் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வி திரும்ப ஒரு முறை கேட்குறேன். எடப்பாடி தலைமையில் அந்த அதிமுக பிளவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்க, இப்போ ஒருவேளை விஜய்க்கு ஆதரவாக இவங்க போகிறாங்க அப்படின்னா, அவங்க தகுதி நீக்க நடவடிக்கை போகிறாங்கன்னா அது என்னவாக சார் இருக்குன்னா 3 2 பங்கு வேணும்லாம் நம்ம பார்க்க முடியும் சட்ட ரீதியாக. கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அது இது வந்து கட்சியோட நியதி.
அதாவதுன்னா கட்சியோட கட்டுப்பாட்டிலேருந்து விலகி போகிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கட்சி இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நியதி. அது வந்து இந்த சமயத்தில் ஆதரவு அளித்தா கண்டிப்பாக அதுதான் பண்ணணும். ஆனால் பைலாஸ்ன்னு இருக்குல்ல, கட்சியோட பைலா இருக்குது. ஆமாம். அந்த பைலா பிரகாரம் வந்து கட்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய தலைமையோ அல்லது அதாவது எப்படின்னா கட்சி அப்படிங்கிறது என்ன நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கம்பெனி சொல்லும்போது கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் கம்பெனி இஸ் அ செப்பரேட் லீகல் என்டைட்டி அப்படிம்போம். இந்த கம்பெனியை உருவாக்கி விட்டு ப்ரைவேட் லிமிட்டடாக்கி நீங்கள் வந்து சேர்மனாக இருந்தால் கூட அந்த கம்பெனிக்குன்னு சீல் இருக்கும், காமன் சீல். அந்த சீல் எப்போ வந்ததோ அப்போ அதுக்கு உயிர் வந்த மாதிரி. அதே மாதிரி தான் கட்சி. கட்சி வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கு கட்சியும் ஒரு காரணம், கட்சி தலைமையும் ஒரு காரணம். ஓகே, இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து தனியாக போய் ஆதரவு தர்றாங்க அப்படின்னா கட்சியோட ரூல்ஸ் பிரகாரம் அது மாதிரி தான் பண்ண வேண்டி வரும். இதுதான் நியதி. அப்படி பண்ணும்போது இது மாதிரி நிறைய நடந்திருக்கிறது. அதாவது தகுதி நீக்கம் செய்துவிட்டு பிறகு திரும்பவும் சேர்த்து கொண்டு இது மாதிரிலாம் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள். ஆனால் நம்ம இதை பொறுத்திருந்து பார்க்கணும், எப்படி வந்து இதை வந்து எஸ்பி வேலுமணி அவர்களின் குழு வந்து கையாள. அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுன்ற ரொம்ப தெளிவாக இருக்காங்க. விஜய் சந்திச்சு பேசிட்டாங்க. இவங்க அந்த முடிவுக்கு போனால் அவங்க தகுதி நீக்க நடவடிக்கை எடப்பாடியார்கள் தான் போக முடியும். அவங்க கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் எல்லாமே அவர் அங்கே போனாலும் இவங்க மெஜாரிட்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா 30 இருக்குது, இன்னும் ஒரு 3 பேர் 4 பேர் வந்தாங்கன்னா இவங்க பக்கம் மெஜாரிட்டி வந்துடுது. இவங்க மெஜாரிட்டி வருது அப்படின்னா எடப்பாடி அவர்களை ஓரம் கட்டி விட்டு இவங்க கட்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது என்ன, கட்சியிலேயே வந்து ஒரு பைலா இருக்குது. அதாவதுன்னா மெஜாரிட்டி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளரை இது பண்ணுவாங்க. ஆமாம். அதனால் வந்து ஏற்கனவே இந்த பொதுச் செயலாளர் வந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து கட்சியுடைய பைலாஸை பொறுத்தது. இப்போ இந்த மாதிரி மெஜாரிட்டியாவது வரும்பொழுது தகுதி நீக்கம் செய்தாலுமே அவங்க வந்து அதை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி பொதுக்குழுவில் பண்ணிட்டாங்க அப்படின்னா தலைமை மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ மற்றவர்களும் அதற்கு உடன்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் தகுதி நீக்கம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வந்து கட்சியினுடைய நியதி. அது வந்து சாத்தியமாக இருக்கலாம். அப்படி வந்தது அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ இல்லாமல் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். அப்படி ஒரு நிலைமை வந்தால் கூட அதற்கு பிறகு வந்து ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, மீடியேட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இது பண்ணி பேசி அது கட்சியை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து கட்சி பெரிய கட்சி, அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு எப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் நிகழ்வுகள் நடக்கும். நமக்கு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அது ஏன்னா ஏகப்பட்ட பிரிவினைகள் இருந்தாலுமே கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் அந்த மார்ஜின் நெருங்கிட்டாங்க. அவ்வளவுக்கு வாக்காளர்கள் நம்பி தானே வாக்கு போட்டிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அதை இப்போ பேஸ் பண்ணி தானே இருக்குது எல்லாமே. ஆமாம், கட்சியை பேஸ் பண்ணி இருக்குது. அவர்களுக்கு அந்த தொகுதி வந்து ரொம்ப இதுவாக இருந்தால் கூட கட்சி 50%, இவங்க 50%. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. பைத்தமிழ் சேனல் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.